ஸ்ப்ளிட் ஆகும் இங்கேருந்து. ஸோ நம்ம ரைட்டு போனால் நெடுமங்காடு போகலாம், லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக போனால் சாரிங்க ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், ரைட்டு வேறு எங்கேயோ கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆரியநாடு அப்படி போகிறதுன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே பாருங்கள், ட்ரிவாண்ட்ரம் காட்டாக்கடை வழியாக போகலாம். ஆனால் நம்ம அந்த லெஃப்ட்லேயும் போவோம் ஒரு நாளைக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக நெடுமங்காடு போகிறதுனால நெடுமங்காடு ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்போது 7:50 8 o'clock ஆயிடுச்சு. நெடுமங்காடு போயிட்டு அப்படி அங்கேருந்து வெம்பாயம் வழியாக ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். இது இப்போவும் அந்த பாலம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, இந்த பாலம் வேலை முடியலை. ஓகே, அந்த பாலத்தை ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துருவாங்க அநேகமாக. சூப்பரான ரோடுங்க, செம்ம அழகு. உங்களுக்கு கோப்ரோவில் தெரியும், ஆனால் இன்னும் வியூ வேணும்னா 360 கேமில் எடுத்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம வியூ இருக்கிற ரோடு. அதுவும் இந்த மழை பெஞ்சு இந்த பச்சை பச்சையாக இருக்குங்கள, அது செம வேறு லெவல்னு சொல்லுவேன். இந்த ரைட் சைட் பாருங்கள், முன்னாடியே இது ஒரு நான் காரில் அப்போ எல்லாம் போகும்போது முன்னாடி போகும்போது ஆக்சுவலி இந்த ரோடு யோசிச்சுருக்கேன், வ்ளாக் பண்ணோம் கண்டிப்பாக அப்படின்னு. ஒரு வ்ளாகாவது இந்த ரோட்டில் பண்ணோன்னு யோசிச்சுருக்கேன். பண்ணுவோம், இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் வருது, கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன் உங்களுக்கு. டெய்லி 2 o'clock வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் அட்வான்ஸாக அப்லோட் பண்ணி விட்றேன். அப்போ தான் எனக்கு ஏதாவது பிஸியாக எனக்கு வேலை இருந்துச்சுன்னா கூட ஒரு 2-3 days கூட தாங்குகிற மாதிரி அட்வான்ஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணி விட்றேன். ஒரே ஒரு செகண்ட் நான் கேமரா தொடச்சிக்கிறேன். எனக்கு தெரியல, இன்னும் ஒரு தடவை கூட வைப் பண்ணிடுவோம். ஓகே, அதில் வாட்டர் எதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு என்னோடய ஹெல்மெட் விண்ட்ஷீல்டில் ஹெல்மெட்டோட கிளாஸில் ஃபுல்லாகவே ட்ராப்ஸாக இருக்குது. ஸோ அந்த ட்ராப் கேமராலாம் இருக்கா என்னன்னு தெரியலையே, அதான் தொடச்சிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதாங்க ஃபாஸ்டஸ்ட்டு. ஏன்னா 1/2 hour இங்கே வந்துட்டோம். ஸோ இனிமேல் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம ஆக்சுவலி ட்ரிவாண்ட்ரம் சிட்டி ஏரியாவுக்கு போயிடுவோம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். ஹலோ, ஹலோ, ஒரு ஃபோன் வருதுங்க. ஹலோ ஹலோ நண்பா, நான் வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு 20 minutes
I will reach Trivandrum. அங்கேருந்து இறங்கும்போது லேட் ஆகிடுச்சு. காப்பி குடிச்சிட்டு இறங்கும்போது லேட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இறங்கும்போது. அதுதான் நான் வ்ளாகில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்டா. என்னோடய சவுண்ட் மட்டும்தான் கேட்கும். அதுதான் அவங்களுக்கும் புரியணும் இல்லை, அதனால தமிழில் பேசு. எங்கே நீ? ஹலோ, ചേട്ടാ വെമ്പായം പോവാ. ആണോ? ശരി. ആ ആ ആ இங்கே உள்ள ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, அதுக்கு தான் அவர் திரும்புகிறார். ஓகேங்க, அவர் சூப்பராக ரோடு சொல்லி கொடுத்துட்டாரு. இனிமேல் நம்ம ஆரியநாடு போயிட்டு வெம்பாயம் போகிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நெடுமங்காடு ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அவர் சொன்ன மாதிரி ஆரியநாடுங்கிற பிளேஸ்லேருந்து வெம்பாயம் ஏறணும். வெம்பாயம் போயிடுச்சுன்னா அங்கேருந்து ஈஸியாக கழக்கூட்டம் போயிடலாம். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் வந்து கழக்கூட்டம் தான். ஸோ அங்கே தான் எனக்கு போகணும். இங்கே எல்லாம் மழை அடிச்சிருக்குங்க. ரோடு வந்து ஸ்மூத்தாக இருக்கா, அதான் ரொம்ப இழுத்து போக முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்பீடில் தான் போகிறேன். தாத்தா வந்து குறுக்கே வந்திருப்பார். ஓகே, இதுதான் ஆரியநாடு. இதுலேருந்து ரைட்டு போய் இன்னொரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜிலேருந்து போகணும். ஓகே ചേട്ടാ, വെമ്പായം പോവാൻ. നെടുമങ്ങാട് പോവാം. നെടുമങ്ങാട് പോയിട്ട് അവിടെ നിന്ന് ചോദിച്ചാൽ നെടുമങ്ങാട് അക്കരെ പോയിട്ട് ഇടത്തോട്ട് ഇരിക്കും പോവാം. ശരി, നല്ല റോഡ് തന്നെ. നേരെ വെമ്പായം നെടുമങ്ങാട് എന്നിട്ട് അവിടെ ചോദിച്ചാൽ ഇടത്തോട്ട് ഇരിക്കും. ஓகே ஏட்டா, தேங்க்ஸ். ஏன்னா அந்த ரோட்டில் வந்து திரும்பி போகக்கூடாது.
அந்த ரோட்டில் திரும்பி போனால் பிரச்சனை ஆயிடும். ஆரியநாடு பாலம் சொன்னார், அதையும் மைண்டில் வைக்கணும். நம்ம எக்ஸ்ட்ராவும் கேட்டுக்கணும். இது வந்து கூகுள். ஓகே, இந்த இதுலேருந்து லெஃப்ட்டு. ஓகே, நைஸ். ஓகேங்க, இது எனக்கு தெரியும். இந்த ஆரியநாடு பாலம் தான் வந்து ரைட்டில் போயாச்சுன்னா நம்ம இங்கே போவோம், பொன்முடி போவோம். ஓகே, சூப்பர்.